Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நல்ல சாஃப்ட்டா டேஸ்டா செய்யக்கூடிய பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கடலை பருப்பு வச்சு பூரண கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு 200 கிராம் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல குழைவா வர வரைக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மசிச்சோம்னா நல்லா மசிக்க வரணும். இப்போ இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க மிக்ஸில போட்டு ஒரு சுத்து சுத்திட்டீங்கன்னா நல்லா மசிக்க வந்துரும். இப்போ நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிட்டு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா சுருளா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு கடலை பருப்பு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் பூரணம். இப்போ இது கூட 1.25 கப் அளவுக்கு வெல்ல தூளா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். இனிப்பு கம்மியாக இருந்தால் 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையணும். மண் இல்லாத வெல்லமானா டைரெக்டாக போட்டுக்கோங்க. மண் இருந்துச்சுன்னா ஒரு தடவை வெல்லத்தை மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காகணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை பருப்பு சேர்க்கறதுனால தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா சுருள வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி விடலாம். இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பூரணம் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடான தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா இதை அப்படி நிப்பாட்டிடலாம். எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே மாவு ஓரளவுக்கு லைட்டாக வெந்துடும். நம்மளுக்கு கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஹீட்டெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி ஒரு தடவை நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டிட்டு நீங்கள் அமுக்கும்போது நம்மளுக்கு ஓரங்கள்லாம் விரிசல் இல்லாமல் கரெக்டான அளவாக இருக்கும். நல்லா கரெக்டான ஷேப்லேயும் கிடைக்கும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை சின்ன பால்ஸாக உருட்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இப்போ அச்சில் செய்ய போகிறேன். அதனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இருக்கிற அச்சை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அச்சில் இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு நடுவில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி ஷேப்பில் அழகாக இருக்கும் கொழுக்கட்டை பார்க்குறதுக்கே. இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நான் அச்சு இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். இப்போ பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம மாவு ஈவனாக சமப்படுத்திக்கோங்க. இதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சு நம்ம மடிச்சு விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே பூரணத்தை நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்காமலும் செய்யலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பில் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த பூரணம் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஈவனாக சமப்படுத்தினதுக்கப்புறமா இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிக்காமல் எப்போவுமே கொழுக்கட்டையை வேக வைக்கக்கூடாது. சாஃப்டாக இருக்காது. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக கொழுக்கட்டை வெந்துடும். இப்போ டேஸ்டியாக நல்லா சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.